எங்க அம்மா டைல் கடை அது சரி. நான் 8th படிக்கும் போது கதையில இந்த இடத்துக்கு வரணுன்றது என் ட்ரீம். ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு, நாம அப்படியே ஒரு 6 மாசம் தேட்டலாம், அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான். வீட்டுல இருந்து இங்க ஆபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான். ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர்னா இப்ப இருக்கிற என்னுடைய டைரக்டர்ல நான் பார்த்த சில டைரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன். வீட்டுல இருந்து ஆபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லை போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க. நான் மேக்சிமம் கத்துக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமான்றதான் கத்துக்கிட்டேன். ஏன்னா சினிமான்ற பேர்ல இங்க ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேர்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலாம், இங்க அப்படி இருக்காங்க டைரக்டர்ஸ். நான் டைரக்டரா இருந்தாலும் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்கு. அதனால நான் சொல்லுவேன், இப்ப ஓப்பனா சொல்ல போனா அட்லி சார் மாதிரி ஆளுங்க, ஓகேங்களா, அட்லி சார் மாதிரி ஆளுங்க எப்படின்னா கிடைச்சிட்டாங்க தீட்டிடணும். படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிடுவாங்க செலவு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரம் படம் நம்ம 6 மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க, ஃபுல்லா கட் பண்ணி போடுவாங்க. அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான். ஏன்னா அது நமக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளவு நேரம் வரும். ஏன்னா அப்ப எல்லாமே பண்ணாங்க. இப்ப இருக்கிற ஆளுங்கள இப்ப வர யங்ஸ்டர் கூட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேர்ல பண்ற அலப்பறதுக்கு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் நடுத்தெருவுக்கு வராங்க. 100 படம் எடுத்தவங்க எல்லாம் நடுத்தெருவுக்கு போனது காரணமும் அதுதான். நம்ம அது மாதிரி இருக்க கூடாதுன்றதான் நான் சினிமால கத்துக்கிட்டேன். நபர் தான் பேச வர போறாரு. சோ இவருடைய பிழை சக்சஸ் ஆயிருக்கு, தூவலுமே சக்சஸ் ஆயிருக்கு. அண்ட் 3வதா எக்ஸ்ட்ரீம் திரைப்படம், அதுவும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த படத்துடைய இயக்குனர் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அவரை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ராஜவேல் கிருஷ்ணா அவர்கள், படத்துடைய இயக்குனர். அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்துக்கு முத அறிமுகப்படுத்தினேன் ஒரு 4 பேர். அதாவது எங்க அம்மா ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல என்னை கொண்டு வந்தாங்க. என்னை இப்படிதான் நடக்கணும் அப்படின்னுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண எங்க அப்பா. எனக்கு அண்ணன் தம்பி பண்ணாத கூட அண்ணனா இருந்து ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் படத்துக்கு. ஆனா எங்களுக்கு எங்க அப்பா அம்மா இங்க வர முடியல, இங்க இருந்த பிஸி கொஞ்சம், அதனால இது பண்ண முடியல. எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, ஏன்னா நான் இருந்தது ஒரு அடிமட்ட இடம். எங்களுடைய வில்லேஜ் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. ரொம்ப கூரை வீடு தான் எல்லாமே. என்னுடைய பிழை பாட்டில பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது என்னுடைய கிராமம். அந்த கிராமத்துல ரோடு வேலை செஞ்ச மனுஷன் வரும். எங்க அம்மா டைல் கடை அது சரி. நான் 8th படிக்கும் போது கதையில இந்த இடத்துக்கு வரணுன்றது என் ட்ரீம். அப்ப இருந்து படிப்படியா தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது. எங்களை மாதிரி ஆளுங்க தான் டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம். அதுக்கு முதல் அடித்தளம் கொடுத்தாரு என் அண்ணன் தாமு சார். அதாவது எனக்கு கிடைச்ச 2 ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட், செகண்ட் ராஜ்குமார் சார்.
எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சினிமால வந்து காசு வருமா வராதா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து அவரு என்ன மட்டுமே நம்பினாரு. வருது வரல, நீ வந்து சூப்பரா பண்ற, அதாவது உண்மையா இருக்க. நம்ம என்னன்னா என்னுடைய இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கெத்து இல்லை, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் வாயா போயான்னு அப்படி பேசிட்டு இருப்பாரு மனுஷன். எவ்வளவு போட்டிருப்பாரு சினிமாவில், அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா படம் ஒரு வாரம் ஓடிச்சு. அது வரைக்கும் நான் மீடியாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அளவுக்கு கொண்டு போனாரு என்னுடைய அண்ணன் தாமஸ் சார் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடைச்ச செகண்ட். எனக்கு அண்ணன்ல அவர் ஒரு காட் மாதிரி. ஏன்னா அவர் வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார் கிட்ட விட்டாரு. இப்படி ஒரு பையன் இருக்கான், மணி மைண்டு கிடையாது, சூப்பரா பண்ணுவான். ஆனா ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு. அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவார், ஒரு லுக்லேயே பண்ணுவார். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம். அப்போ கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, கேட்கறத கொடுப்பாரு மனுஷன். அப்படி பண்ணாரு. எங்க டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் எங்க இருக்கான், இவன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர். அவன் காலேஜ் படிக்கும். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், பிஎஃப்ஏ 4 வருஷம், எம்எஃப்ஏ 2 வருஷம் பண்ணேன் இங்க கவின் கலை கல்லூரியில. அப்ப வந்து என்னுடைய ஜூனியர் இவன். ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மணிமேலே கிடையாதுங்க. ஓ அண்ணன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு எதுவுமே, அண்ணன் கூப்பிட்டாரு அவ்வளவுதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்ப வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து சதாம்னு ஒரு அசிஸ்டன்ட் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரபா, அதுக்கப்புறம் ஜெகன், செல்வா, ராஜேஷ், இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பாக சொன்னேன், இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ராஜ் பிரதாப் எனக்கு பழக்கம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன். ஆனால் எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்குமே ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்னைக்கு வந்த படம் வரைக்கும் ஃபுல்லாக எங்களோட எடிட்டர் இருக்காரு. அவரும் அப்போ வந்து கிஷோர் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட். அவன் வந்து ஆனால் நான் டிஓபி ஆகணும்னு சொன்னான். அப்போ நான் ராஜா பத்தா சரி சார் கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். ஒரு 7-8 படம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு அவன் ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாலா குறுகிய காலத்தில் எனக்கு அறிமுகமான கேமராமேன், ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அதாங்க பண்ணாங்க. இன்னொன்று இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னீஷியன் சினிமாவில் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்னன்னா, நான் இந்த வேலை தான் செய்வேன், அது இவன் வேலை, அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க ஒண்ணு எடுக்குன்னா கூட அது வந்து செட் அசிஸ்டன்ட் வேலை, அது இவன் வேலை அப்படிதான். ஆனா என்னுடைய டீம்ல அப்படி கிடையாது. சிவமண்ணா மேனேஜர் வேலை, அப்புறம் இது என்னன்னா கோடைரக்டர், ஆக்டர், எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு அவரு பண்ணுவார். கேசர் வேலை உட்பட அவரு. என்னுடைய அசிஸ்டன்ஸ் இந்தந்த வேலை பார்க்கலாம் இல்லை, அவனுங்களும் அப்படிதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இவங்க இருப்பாங்க, அது மற்ற வேலையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய டீம் ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா, யாருமே ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு தனித்தனியா கடமையில இருந்து விலகிறவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணதுனாலதான் என்னால இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல என்னால பண்ண முடியுது. ஒண்ணு. நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த படத்தை பத்தி நான் பேசணும். நான் தூவல் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து இயற்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குது, அதை மிஸ்யூஸ் பண்றதுனால நடக்கிற விளைவு, அந்த இயற்கை என்னதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன லைன் தான். அந்த ஏரியால வந்து எங்களுக்கு புதுசா தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு நான் எடுக்கலாம்னு சொல்லும் போது சார் அதாவது கதையே கேட்கல, நான் ஏற்கனவே சொன்னதான், கதையே கேட்கல, என்ன நம்பி பண்ணாரு. இப்ப அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தேட்டர் கொடுக்கல, ஆனா வந்து பி சைடு சி சைடுலாம் தேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நான் இங்க பகிர்ந்துக்கணும். நல்ல சினிமாவை நீங்க கொண்டு போயிருக்கீங்க, எல்லாமே அது உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்க தான் வந்து அதை கொண்டு போனீங்க. அதனால பத்திரிகையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம், ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும், ரொம்ப தப்பா போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமா அவர் பார்ப்பாரு. இது தப்பா போகாது, அவங்க நடக்கிற பிரச்சனைகள்ல தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா தான் இந்த படம் இருக்கும். நான் அதுக்கான ஸ்கிரிப்டோட வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னும் போது, நம்ம என்னன்னா இன்னொன்று நீங்க பெரிய மைனஸ் என்னன்னா, நம்ம என்னதான் அவார்ட் படத்துல நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு
ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் மேல குறை சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் கரெக்டா தெளிவாயிட்டாங்க. பட் இந்த பிஸ்னஸ் நோக்கத்துல எல்லாம் பண்றாங்க பாருங்க, இங்க நிறைய பேர் அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த படங்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு தேட்டரே நான் சொல்றேன் ஓப்பனா, ஒரு படம் ஃபர்ஸ்ட் போட்டாதான் அது நல்ல படமா ஆடியன்ஸ் உள்ள ஏறானா ஏறலையான்னு தெரியும். அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அப்புறம் எப்படி பி சைட்ல வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு ஆடியன்ஸ் இன்னைக்கு. ஏன்னா கண்டினியூஸா இன்னைக்கு நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனால தான் நாங்க இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம். சப்போஸ் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் பண்றதுக்கு நாங்க ரெடி. ஒரு படைப்பாளி எந்த விதமா போகணும் அப்படின்றத டிசைட் பண்றது இந்த சமூகம் தான். இன்னைக்கு சமூகம் மாறினாலும் சில பேர் அதை மாற்றவே விட மாட்டேன்றாங்க. அவங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எங்க படத்தை போடுங்க, அப்புறம் வரலன்னா நீங்க ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க. அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. இந்த எக்ஸ்ட்ரீம் படத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம். ஏன்னா நான் வந்து அவங்க கிட்ட கதை சொல்லும் போது ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை. அதாவது வந்து புதுசா பேசுறேன், இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு செஞ்சிருக்காரு எதுவுமே இல்லை, நானாக தான் அனுப்புனேன். அவங்க கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணும், அதை நீங்கள் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும் அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டராக வந்து நின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க. இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும் போதெல்லாம் மேடம் கரெக்டாக அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிங்கப்பெண் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிற்கிற அந்த தோரணையே அப்படிதான் இருக்கும், அந்த புல்லட்ல நிற்கிறது இதெல்லாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி சரவண மீனாட்சி இந்த பிக் பாஸ் அது இது நான் அது ரெண்டுமே பார்த்தது கிடையாது, நான் அந்த பக்கமே போனது கிடையாது. இவங்களை நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சேன்னா உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் படம் ஃபுல்லாக ஹீரோயின் வந்தாலும் அவங்க கொஞ்சமாக தான் வருவாங்க. ஆனால் அந்த கேரக்டர் சும்மா நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த பொண்ணு இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்க. அது முடிஞ்சா பார்க்காதவங்க பாருங்க. அந்த பெர்ஃபார்ம்ல அவ்வளோ நவரசம் இருக்கும், எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 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 கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு இதில் எரிப்பாங்க. அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஒரு சின்னதா ஒரு ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும், ஒரு ஒரு டைலாக் பண்ணணும்னா அந்த கண் அப்படி சுத்தம். நானும் சிவமானாவும் அடிக்கடிக்கு எடிட்டிங்லேயே பார்ப்பான், கண்ணு வர அந்த பொண்ணுக்கு பயங்கரமா இருக்கு, அது ரியாக்ஷன்லேயே அதிலையும் மிரட்டுது அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ சரிதா மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், அம்ரிதா எல்டர், அதுக்கப்புறம் அபிநயா, இவங்க எல்லாருமே அவங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு 100% கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும், என்னுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அண்ணன் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரை பற்றியே தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இப்படி வர ஒரு ப்ரொடியூசரை நம்ம எப்படியா சேவ் பண்ணணும் தான் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம். அவர் சொன்னது எல்லாமே இப்போ இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதையும் நானும் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால எல்லாருக்கும் நான் நன்றி மட்டும் சொல்றேன். சின்னதா என்னன்னா இந்த படங்கள் நம்ம பண்ணும்போது இனிமேல் பண்ணும்போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும். அது ஏன்னா நம்ம பணம் நினைச்சாவே போதும். ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு, நாம வந்து அப்படியே ஒரு 6 மாசம் தேட்டலாம், அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான். வீட்டுல இருந்து இங்க ஆபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான். ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்னா இப்போ இருக்கிற என்னுடைய டைரக்டர்ல நான் வந்து பார்த்த சில டைரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லை போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க. நான் மேக்சிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாலன்றதை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சினிமான்ற பேரில் இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஒரு ஆள் கிடைச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலாம் இங்கே அப்படி இருக்காங்க டைரக்டர்ஸ். நான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்கு. அதனால நான் வந்து சொல்லுவேன், இப்போ ஓப்பனா சொல்ல போனா அட்லி சார் மாதிரி ஆளுங்க, ஓகேங்களா, அட்லி சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடைச்சிட்டாங்க தீட்டிடணும். படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிடுவாங்க செலவு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரம் படம் நம்ம 6 மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க, ஃபுல்லா கட் பண்ணி போடுவாங்க. அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான். ஏன்னா அது நமக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளவு நேரம் வரும். ஏன்னா அப்ப எல்லாமே பண்ணாங்க. இப்ப இருக்கிற ஆளுங்கள்ல இப்ப வர யங்ஸ்டர் கூட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேர்ல பண்ற அலப்பறதுக்கு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் நடுத்தெருவுக்கு வராங்க. 100 படம் எடுத்தவங்க எல்லாம் நடுத்தெருவுக்கு போனது காரணமும் அதுதான். நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதான் நான் சினிமால கத்துக்கிட்டேன்.
எனக்கு அடுத்து வரவங்க என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம். ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்றேன். சார் ராஜ்குமார் சார் வெறும் பணம் மட்டும் போட்டு அப்படியே போன ஆள் கிடையாது. அர்ப்பணிப்பு பயங்கரமா போய் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவாரு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நிற்பாரு. ப்ரொடியூசர் மாதிரியே தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நின்று நம்ம என்ன சொல்றோமோ அதை கரெக்டா பண்ணுவாரு. அதாவது முன்னாடியே வாங்கிட்டு போய் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து புது நடிகர்லாம் கிடையாது. 100 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்துல எங்க அப்பா அம்மா எல்லா என்னை வளர்த்த எல்லா ஆட்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்றேன். என்னோட நின்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, ஊர்ல இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் என் படம் ஓடுன்னு நாங்க ஓடிட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணேஷ், சகாதேவன், சுரேஷ், கோவிந்தராஜ், ராமமூர்த்தி, சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்க எல்லாம் மேல தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.